பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக ஆண்டவர் நம்மளை திரும்பவுமா அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக, அவருடைய சமூகத்துல வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக நம்மளுக்கு கொடுத்த தருணத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஸோ வித்தியாசமான கோணங்களில் நம்மளோடு கூட பேசுகிறார். ஸோ அவருடைய மன்னாவை நம்மளுக்கு கொடுக்குறாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை இந்த குட்டி கூட்டத்தை கொண்டு செய்யும்படியாக. ஸோ அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஸோ இந்த சின்ன கூட்டம் தான் நம்ம வேதத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு பெரிய திரள் வந்துட்டே இருக்காங்க. பின்னாடி வராங்க. அவங்களுடைய அற்புதங்களுக்காக, அவங்களுடைய தேவைகளுக்காக வராங்க. சிலர் ஆண்டவருடைய டீச்சிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பின்னாடியே வராங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல அப்படியே பின்னாடி நெறைய பேர் வந்து அவர விட்டு போறத பார்க்குறோம். கடைசியா ஒரு அவரு சூஸ் பண்ண அந்த 12 பேர்ல 11 பேர் அவரோடு கூட இருக்காங்க. ஆனா சிலுவையில வரும்போது அப்பவும் ஒரே ஒரு சீஷன் தான் பக்கத்துல இருந்தத நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ ஆனாலும் ஆண்டவர் வந்து திரும்பவுமாய் அவருடைய சீஷர்களுக்கு உயிர் தெழுந்ததற்கு பின்பதாக காட்சி அளித்து, இப்ப பேதுருவெல்லாம் வந்து பயங்கர கில்ட்டில இருக்கும்போது தேடி போய் பேதுருகிட்ட பேசி 3 தரம் மறுதளித்த மாதிரி ஒரு 3 தரம் கொஸ்டின் கேட்டு மறுபடியும் அவர் பக்கமா திருப்பி அவ்வளோ காரியங்களை பேசுறாரு. எம்மாவூர் சீஷர்களோடு கூட நடந்து போறாரு. அவங்களுடைய கண்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப வேதனையோடு கூட இயேசு கிறிஸ்து கிட்ட இப்படி ஒருத்தர் இருந்தார், மேசியா, அவர் தான் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க போறாருன்னு சொல்லி நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணும்போது, அவங்களுடைய எமோஷன்ஸ், அவங்களுடைய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டே வராங்க. அப்போ ஆண்டவர் வந்து கரெக்டா அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுது. அப்போ அவங்க பேசுறாங்க. அவர் பேசும்போது நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அவங்க பேசுறாங்க. சோ இப்படி ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்ததுக்கு பின்பதாக 40 நாட்கள் திரும்பவும் ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து தரிசனமாறாரு. கலிலே அந்த கடலோரத்துல வந்து அந்த சீஷர்கள் எல்லாம் திரும்பவும் மீன் பிடிக்க போகும்போது கூட அவங்க திரும்பி வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது வலையை அந்த சைடு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களுக்கு 153 பெரிய மீன் அவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ ஆண்டவர் வந்து அந்த கூட்டத்தை அப்படியே விட்டுட்டு போல, இவங்க இப்படி நம்பலையே, இவங்க நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களே, அப்படியெல்லாம் இல்ல. அந்த கூட்டத்தை தேடி வந்து நான் உயிர் தெழுந்துட்டேன், இதுக்கு நீங்க எனக்கு சாட்சிகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பீப்புளை வந்து அவர் ஏற்படுத்துறாரு. நீங்க எருசலேம்ல தரித்திருங்கள்னு சொல்றாரு. உன்னதத்திலிருந்து அந்த பலன் கிடைத்த உடனே அவங்க பல இடங்களுக்கு சென்று அநேகர் வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி நிறைய கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வரைக்கும் இன்க்ளூடிங் மீ நம்ம இத்தனை பேரும் ஆண்டவருடைய அந்த மாபெரும் அந்த பணியில அந்த திட்டத்துல நம்மள ஆண்டவர் ஈடுபடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னா, சோ இந்த காலகட்டத்துல ஆண்டவர் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். சோ அன்றைக்கு அந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்தின தேவன் தான் இன்னைக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு வாரமும் அநேக காரியங்களை வெளிப்படுத்துறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எதுக்காக? இந்த உலகத்தை ஆண்டவர் பக்கத்துல திருப்புற அந்த பெரிய பணியில நம்ம நம்ம ஈடுபடணும், நம்மளை எடுத்து பயன்படுத்தணும். இதுதான் அவருடைய அநாதி திட்டம். சோ ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு டீச் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. சோ நம்ம நிறைய நேரம் இந்த இன்னைக்கு இந்த டாபிக் பியூர் ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட் ரிலேட்டடா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து தியானிச்சிருப்போம். சோ இத இந்த 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 டாபிக்கை பார்த்த உடனே என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது கூட சிலருக்கு வந்து மைண்டுக்குள்ள ஓடி இருந்திருக்கலாம். சோ இன்னைக்கும் நம்மளுக்கு தெரிந்த காரியங்கள் தான் வேதத்துல நம்ம நிறைய நேரம் படிச்சிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்மளோட லைஃப அதோடு கூட கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல அவருடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. இந்த பியோர் ஹார்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஆசைதான் இல்ல, நம்மளுடைய இருதயம் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே விரும்புறோம். ஆனா சில நேரத்துல நம்மளையும் அறியாம சில குப்பைகள் வந்து உள்ளுக்குள்ள விழும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு விதமா ஆண்டவரே நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங்ஸ்குள்ள நம்ம போறோம். ஆண்டவர் இடத்துல மன்றாடுகிறோம். அப்போ தேவனுடைய சமூகத்துல நம்ம வரும்பொழுது ஆண்டவர் வந்து அந்த இருதயத்தை
சுத்தம் நம்மளால அது முடியாதுதான். ஆனா ஆண்டவர் வந்து அதை சுத்தம் பண்ண விரும்புகிற தேவன். அதை சுத்திகரிக்க விரும்புகிற தேவன். அவர் சீஷர்கிட்ட சொல்றாரு, "பிளெஸ்ட் ஆர் த பியூர் இன் ஹார்ட்." சோ வெளிப்புறமா நம்ம நெறைய சுத்தமா இருக்கலாம். நம்மள பார்க்கும்போது எப்படி பீப்பிள் பார்க்கணும்னு சொல்லி நம்ம எப்படி பிரசன்டபிளா இருக்கணும் அப்படின்லாம் நம்ம பிளான் பண்ணி எல்லாம் பண்ணலாம். ஆனா இருதயத்தை சுத்திகரிக்கிற தேவன் அந்த அந்த ஆழத்த பார்க்கிறாரு. அந்த ஹார்ட்டோடைய அந்த 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 டெப்த்ல உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து, அது சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவங்கள எப்படி சொல்றாரு? பாக்கியவான்கள். சோ ஆம்பிளிஃபைட் பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கோம். டு பி என்விட். அவங்கள பார்க்கும்போது இந்த பிளெஸ்ஸட் அப்படின்னு சொன்னா, அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பொறாமையா இருக்கும். சோ இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் தே ஆர் சோ ஜாய்ஃபுல். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆ ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. லைஃப்ல வந்து அ கடவுள் வந்து அவங்களோட கூட ஆண்டவர் அவங்களோட கூட இருக்கிறாருங்கிறத மற்ற ஜனங்கள் பார்க்கிற மாதிரி ஆண்டவர் நம்மள வந்து ரொம்ப ஆசீர்வாதமா வச்சிருப்பார். அப்போ அ நம்ம நம்மளுடைய இருதயம் சுத்தமா இருக்கிறது எவ்ளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? சோ அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அவருடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட் என்னவா? அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த உலகத்த படைச்ச தேவன தரிசிக்கிற அந்த ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்றாரு. சோ இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்னா, அதுல மாறவே மாறாது. எ அவர் அவர் என்ன சொல்றாரோ, அது அப்படியே நடக்கும். அப்போ இந்த சுத்த இருதயத்த நம்ம வாஞ்சிப்போம். ஆண்டவரே, உம்முடைய அந்த ஆவியினால எங்கள பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய இரத்தத்தால எங்கள கழுவிருங்க. எங்க ஹார்ட் எப்பவும் சுத்தம் உள்ளதா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை நம்மள எப்பவும் பற்றி பிடிக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1லிருந்து 23 வசனங்கள் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல எருசலேம்ல இருந்து பரிசேயர்களும், வேதபாரகர்களும் வராங்க. சோ அந்த டைம் வரும்போது, அவருடைய சீஷர்கள பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க நெறைய இடத்துல இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, நெறைய டிராவல் பண்ணியிருப்பாங்க. நெறைய பேர அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல நெறைய பேர சுகமாக்குனார் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாசிக்கிறோம். அப்போ டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பசி வந்திருக்கும்ல. சோ பசி வந்த உடனே கை கிளீனா இருக்கா அப்படியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. கிடைச்ச சாப்பாட டக்குன்னு அவங்க சாப்பிடுறதுக்கு தான் அவங்க வந்து தோணும். அப்போ அந்த பரிசேயர்களும், வேதபாரகர்களும் அவரிடத்துல சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளால் போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். சோ நெறைய நேரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்குள்ள ஒரு நான் யோசிச்சு பார்க்கிறேன். இந்த பாரிசீசும், இந்த பரிசேயர்களும், இந்த வேத பாரகர்களும் அ ஒரு ஆரம்ப நாட்களில் எப்படி இருந்திருப்பாங்க? ஒருவேளை ஆண்டவரோட கூட தான் இருந்திருப்பாங்களா? வேதத்த தியானிக்கும்போது கடவுளுடைய சத்தத்த அவங்க கேட்டிருப்பாங்களா? அப்படின்னா தெரியல. அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லி. ஆனா, ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச சில டாக்ட்ரின்ஸ் மனுஷனுடைய கோட்பாடுகள வச்சு, நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவர பிரியப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு வேளை நினைச்சிருந்திருக்கலாம். சோ அப்படியே அந்த ட்ரெடிஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஹார்ட் எப்படி மாறிருச்சு, நாங்க அவங்க ரொம்ப பெரியவங்களாவும், மற்றவர்கள அற்பமாய் பார்க்கிறவங்களாவும் மாறி போயிட்டாங்க. சோ அந்த இருதயத்துக்குள்ள ஒரு செல்ஃப் போஸ்டிங், ஒரு பிரைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருந்தத பார்க்கிறோம். சோ அப்ப அவங்க வந்து அந்த சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுறத பார்த்த உடனே இவங்களுக்கு இவங்க இவங்க அத அருவருப்பா பார்க்குறாங்க. நீங்க அதுக்கு பின்னாடி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 3வது வசனமும் 4வது வசனத்துல பார்க்கிறோம். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டாங்க. சோ ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்மளே உட்கார்ந்து சிஸ்டம்ல ஏதாவது ஒர்க் பண்றீங்க இல்ல, வீட்ல ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உடனே போய் கைய கழுவுறது. கைய அடிக்கடி கைய கழுவிட்டே அதாவது நான் ரொம்ப கிளீன் அப்படின்றத அவங்க காட்டுறாங்க. அப்படி கை கழுவலன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம்? சாப்பிட மாட்டாங்களாம். அதே மாதிரி கடையில இருந்து வெளிய போயிட்டு வரும்போது, மார்க்கெட் போயிட்டு வரும்போது இன்ஃபாக்ட் நம்ம கூட கிளீன் பண்ணுவோம். ஆனா இவங்க என்ன செய்வாங்களாம்? வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும், கிண்ணங்களையும், செப்பு குடங்களையும், மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல், வேறு அநேக ஆச்சாரங்களையும் கைக்கொண்டு வருவார்கள். சோ இப்படி நெறைய விஷயங்கள அவங்க செஞ்சதுனால, அவங்களுக்குள்ள செட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம யோசித்து பார்ப்போம். நான் கரெக்ட்டா இத்தன மணிக்கு எழும்பி நான் பிரேயர் பண்ணிடுவேன். கரெக்ட்டா இத்தன சாப்டர்ஸ் நான் ரீட் பண்ணிடுவேன். சோ என்னோட லைஃப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்மளுக்குள்ள நம்மளையும் அறியாம
அந்த ஒரு ஒரு விதமான ஒரு போஸ்டிங் நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி மத்தவங்கள பார்ப்போம் அப்படின்னா, ஒரு மாரி அற்பமா, அத செய்ய முடியாத ஒரு நபர நம்ம பார்க்கும்போது, ஒரு ஒரு அற்பமா பார்ப்போம். அ அ "இத கூட செய்ய முடியலையா உனக்கு?" அப்படின்னு சொல்லி, நம்மளே அறியாம அந்த டாக்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்ப இதுல நம்ம பார்த்தோம்னா, அந்த பரிசேயர்களும், வேதபாரர்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள பார்க்கும் பொழுது, ரொம்ப அற்பமா தெரியுது. என்ன இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நீங்க அதுல அடுத்தது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க் அதே அதிகாரத்துல 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அந்த பரிசேயரும், வேதபாரகரும் அவரை நோக்கி, "உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள்?" என்று கேட்டார்கள். அப்ப பார்க்கிறோம், அ அவரு இயேசு கிறிஸ்துவ கொஸ்டின் பண்றாங்க. எங்களுடைய டிசைபிள்ஸ் எங்களுடைய சீஷர்கள் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்ப்பா. உங்க சீஷர்கள பாருங்க. அவங்க முன்னோர்களுடைய பாரம்பரியத்த என்ன செஞ்சுட்டாங்க? மீறிட்டாங்க. கை கழுவாம சாப்பிடுறாங்க. சோ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அ அவருடைய சீஷர்கள ரொம்ப அற்பமா பத்தி பேசுறாங்க. சோ அதாவது ஒ ஒ தங்கள ரொம்ப மேல வச்சுட்டு, மத்தவங்கள ரொம்ப கீழ வச்சு அவங்க பேசுறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அவங்களுக்கு ஒரு ஆன்ஸர் குடுக்குறாரு. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்களாம், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்றார். அப்போ ஆ அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, அவங்க ரொம்ப கிளீனா இருக்கிறதுனால, கைய கழுவி கழுவி அவங்க சாப்பிடுறதுனால, வெளிய போயிட்டு வந்த உடனே அடிக்கடி நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடுறதுனால, இல்லன்னா அந்த பாத்திரங்கள எல்லாம் ரொம்ப கிளீனா வச்சிருக்கிறதுனாலயோ, இல்ல நீண்ட ஜெபம் பண்றதுனால, சோ இந்த மாதிரி நெறைய ட்ரெடிஷனல் இதெல்லாம் வச்சுட்டு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். அவங்க இன்ஃபாக்ட் மத்த பீப்பிள் கூட யூதர்கள் மத்த எல்லாரும் கூட அவங்கள ரொம்ப அதிகமா கனம் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மக்கள அந்த பீப்பிள பார்க்கும்போது, அந்த பரிசேயர்களையும், வேதபாரர்களையும் பார்க்கும்போது ரொம்ப கனம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, இவங்க உதடுகளினாலே என்ன செய்றாங்க? கனம் பண்றாங்க. வாயினால அ அ அவங்க அந்த அறிக்கையிடுறாங்க. அந்த வசனங்கள எல்லாம் அவங்க அந்த ஒருவேளை சங்கீதங்கள் எல்லாம் அவங்க வாசிக்கும்போது, உதட்டுல இருந்து அவங்க வாசித்திருந்திருப்பாங்களா இருக்கும். பாடி இருந்திருப்பாங்களா இருக்கும். ஆனா, அந்த நியாயப்பிரமாணத்தலாம் படிக்கும்போது கூட, அவங்க உதட்டு அளவுல தான் அவங்க வந்து ஆண்டவர கனம் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இயேசு சொல்றாரு, அவங்களுடைய இருதயம் என்ன பண்ணிருச்சாம், அவர விட்டு ரொம்ப தூரமா விலகி இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, ஏன் இருதயம் நான் இன்னைக்கு உம்மை ஆராதிக்கிறேன். சர்ச்ல எல்லாரோடையும் சேர்ந்து நான் உம்மை உயர்த்தி நான் பாடுறேன். ஆனா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய என்னுடைய வீட்ல நான் தனியா இருக்கும் பொழுது, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஸோ என் ஹார்ட் உங்களுக்கு பக்கத்துல இருக்கா? அந்த இருதயம், ஆண்டவரே உம்மை விட்டு நான் தூரத்துல இருக்கேனா? இல்ல ரொம்ப பக்கத்துல இருக்கா? உங்கள நான் நெருக்கமா வச்சிருக்கிறேனா? அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் அததான் விரும்புறார். நம்முடைய இருதயம் அவருக்கு தூரமா இருக்கக்கூடாது. அவருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ஒருவேளை ஏன்னா நெறைய நேரத்துல நம்ம ஆரம்பிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா போக ஒருவேளை நம்ம அது ஒரு ஹேபிட்டா மாறி ரெகுலரைஸ் ஆகி வர சத்துரு என்ன பண்ணிடுவான், நம்மள அந்த ஆசையோடு கூட படித்த நாட்கள், அன்போடு கூட தேவனை தேடின நாட்கள், ஆண்டவருடைய சமூகத்த தேடி ஓடி வந்த நாட்கள், அவருடைய வசனத்த கேட்கிறதுக்கு ஆசையோடு கூட உட்கார்ந்த தருணத்தை எல்லாம் என்ன பண்ணிருவான் சத்துரு, ஒரு மாதிரி ஒரு மங்க பண்ணி நம்மள எங்கேயோ கொண்டுட்டு போறதுக்கு நெறைய சான்சஸ் உண்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்றோம், ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி வரக்கூடாத ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் நிறுத்துறதுக்கு நெறைய நெறைய சான்சஸ் உண்டு. அப்போ ஆண்டவர்ட்ட நமக்கு இன்னைக்கு கேட்போம், "ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் உம்மை விட்டு தூரமா போயிறக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் அப்பா எப்பொழுதும் உம்முடைய சமூகத்துல எப்பொழுதும் நாங்கள் நித்தமும் விழித்திருக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க கிருபை செய்திருங்க. எங்களுடைய எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் வச்சு நாங்க மத்தவங்களுக்கு ஸ்கேல் போட்றாதபடி எங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க." ஏன் அப்டின்னா, நம்ம ரட்சிக்கப்படுறதே தேவனுடைய ஈவு, கிருபைன்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த கிருபைய நம்ம வந்து ஒரு ஒரு பெருமையா நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன செஞ்சிட முடியாது, யோசிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நம்முடைய ஹார்ட்ட நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நான் எந்த இடத்துல இருக்கேன்? ஒருவேள இந்த பரிசேயர்களைப் போல நான் மத்தவங்களுக்கு அளவு போட்டுட்டு இருக்கேனா? நான் நல்லா இருக்கேன்ற அந்த ஒரு தாட்டோட கூட நான் மத்தவங்கள பார்க்கிறேனா? இல்லன்னா ஆண்டவரேன்னு சொல்லி அந்த கிருபைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம யோசித்து பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா,
இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட அவ்வளவுதான் பேசுறாரு. உங்களுடைய இருதயம் என்னை விட்டு தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த பீப்பிள் எல்லாம் பக்கத்துல கூப்பிட்டு சொல்றாரு, மனுஷனுக்கு வெளியே இருந்து உள்ள போறது என்ன செய்யாது? தீட்டுப்படுத்தாது. ஆனா உள்ள இருந்து வெளியே வர்றதுதான் தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி முடிச்சிருவாரு. ஆனா அதுக்கப்புறம் இந்த ரகசியத்தை அவருடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள். இது ஒவ்வொன்றையும் ரீட் பண்ணும்போது நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருள் ஆசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷன் என்ன செஞ்சிருமா? தீட்டுப்படுத்துமா. சரி, நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். ஏன் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கு? என்னுடைய தாட் பேட்டர்ன், நான் என்னுடைய ஒவ்வொரு நினைவுகளும், ஒவ்வொரு சிந்தனையும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். சோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை பத்தி ஒரு அந்த நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 6ல இருந்து 8 வசனங்களோட இதுல பாத்தீங்க அப்படின்னா, வன் கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே. சோ இங்க வன்கண் அப்படின்னு சொன்ன ஈவில் ஐ தான். ஓகே, இங்க இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய ஆகாரத்தை புசிக்காத, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். அப்போ இது எல்லாம் எங்க இருந்து வருதா? உள்ள ஹார்ட்ல இருந்து வருது. இப்ப நம்ம டேபிள்ல நிறைய ஃபுட்டை வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அழகா பேசுவாங்க. ஆனா உண்மையாவே அவங்க அந்த இருதயத்தின் ஆழத்துல சந்தோஷத்தோடு கூட ஆஹ் அதாவது மனநிறைவோடு கூட நம்மள வெல்கம் பண்ணி நம்மளுக்கு அதை செய்யறாங்களா, இல்லைன்னா உள்ள உன்னை வச்சுட்டு நம்ம கிட்ட வெளியே வேற மாதிரி இருக்காங்களா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்மளுடைய பழைய டேஸ்ல யோசிச்சு பாருங்களேன். ரியலா எல்லாருமே அந்த ஹார்ட்ல இருந்து அதை செய்யறாங்களா, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்மளுக்கு அதை செஞ்சுட்டு இருக்காங்களா? சோ அப்ப இந்த தாட் எப்படி வருதா? வெளியே நல்லாதான் இருக்கு, வெளியே ரொம்ப அழகா வெல்கம் பண்றாங்க, ரொம்ப அழகா ஷேர் பண்றாங்க, இதுல அப்படிதான் இருக்கு. புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும், நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு இன்னும் வேணுமா இன்னும் வைக்கிறேன், இது எல்லாம் சொன்னாலும் அந்த வன்கணனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் அவன் இருக்கிறான். சோ நம்ம அப்படி ஒருவேளை அந்த மனுஷனோட கூட உட்கார்ந்து நம்ம சாப்பிட்டோம்னா, அந்த துணிக்கை நம்ம என்ன செஞ்சிருவோமா? வாந்தி பண்ணி போட்டு இனிய சொற்களை இழந்து போவோமா. சோ அந்த வன்கண் இது எங்க? இது யாரோ ஒருத்தர்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டாம். மனுஷன் எல்லாருடைய இருதயத்திலையும் ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. ஒருவேளை கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியப்படல அப்படின்னு சொன்னா, நிறைய நேரம் ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியா ஆஃப் வீக்னஸஸ் இருக்கும். சிலருக்கு குடுக்கணும்னு இன்ட்ரெஸ்டா சந்தோஷமா கொடுப்பாங்க, சிலரால கொடுக்க முடியாது. அப்போ இந்த வன்கண் ஒருவேளை எனக்கு இருக்கா? நான் மத்தவங்களை பார்க்கும்போது ஒருவேளை ஒரு ஒரு பொறாமை எண்ணத்தை டக்குன்னு எனக்குள்ள இருந்து வெளியே வருதா, வெளிப்படுதா? ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் பொழுது எனக்கு அது 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 ஏன் இப்படி பண்றாங்கங்கிற அந்த ஒரு எரிச்சல் வருதா? இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த இருதயத்துல இது இது எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தாவீதுடைய லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2ல இருந்து 27வது வசனங்கள் வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம பொல்லாத சிந்தனைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தாவீதை பத்தி நம்ம பார்க்கும்போது ஆண்டவரோடு கூட இணைந்திருந்த ஒரு மனுஷன் தான். நல்லா பாட்டு பாடுறார், ஆண்டவர் ஆராதிக்கிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயத்துல தங்கி இருப்பதுதான் எனக்கு பிரியம்னு சொல்றாரு. ஒவ்வொரு டைம் போருக்கு போகும்போதும் நான் போலாமா, நான் இந்த யுத்தத்துல வின் பண்ணிருவேனா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்குதான் போறாரு. அந்த முசுக்கொட்டை செடியில அந்த அசைவு ஏற்படும் போது நீ போன்னு சொல்லும் போது அந்த சத்தத்துக்கு அப்படியே கீழ்படுகிறத நம்ம பாக்குறோம். ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த வீக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா, அந்த விமன் குளிக்கும் போது, ஒரு ஒரு லேடி குளிக்கும் போது பார்த்துட்டு ஐயோ இது தப்புன்னு சொல்லி என்ன செய்ய முடியல, அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இந்த ஏரியா ஆஃப் வீக்னஸஸ் ஒவ்வொருத்தருக்கும் மாறிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ தாவீது தேவனோடு இருந்த மனுஷன். நான் ஆண்டவரோட இருக்கிறேன், நான் கரெக்டா நான் தேவனுடைய சமூகத்துல நான் இருக்கிறேன்,
அதாவது அதனால நான் இதுல விழுந்து போயிட மாட்டேன்னு சொல்லி நம்ம யாருமே துணிகரமா எதையுமே சொல்ல முடியாது. ஏன் நம்ம எல்லாருமே ரொம்ப வீக்கான பர்சன்ஸ் தான். சோ ஆனா ஆண்டவருடைய ஆவியானவருடைய பலத்தினாலதான் நம்ம நிற்க முடியும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா தாவீது தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன் தான். ஆனா அந்த பத்ஷேபா குளிக்கிறத பார்த்த உடனே அந்த அந்த இச்சை உள்ளுக்குள்ள அந்த அந்த வேசித்தனத்தின் ஆவியில சோ அது வந்து அவனை தூண்டி விடுறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவன் விசாரிக்கிறான், இது யாருன்னு சொல்லி விசாரிக்க சொல்றான். சோ அவன் வந்து அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவன் வந்து ஏத்தியனாகிய உரியாவினுடைய மனைவின்னு சொல்லி சொல்லும்போது கூட அவனுக்கு அதுல ஸ்டாப் பண்ண முடியல. அந்த அந்த தாட்ல இருந்து வெளிய வர முடியல. இதுக்கு நோ சொல்றதுக்கு அவரால முடியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது அ இவர் ஜாலியா பேலஸ்ல இருக்காரு. ஆனா யுத்த களத்துல இருக்கிற ஒரு மனுஷனுடைய வைஃப்ன்னு சொல்றாங்க. சோ அவன் ரொம்ப புரொடெக்டிவா பார்த்திருந்திருக்கணும். தன்னுடைய ஆடுல, தன்னுடைய ஜனம், தன்னை நம்பி விட்டுட்டு போயிருக்காரு. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள வந்து பார்த்திருக்கணும். ஆனா இவரு என்ன பண்றாரு, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நீ போய் அவள கூட்டிட்டு வான்னு சொல்லி ஆள அனுப்பி விடுறாங்க. கூட்டிட்டு வந்து அவளோடு கூட தவறான ஒரு உறவுல ஈடுபடுறாரு. அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கு அப்புறம் அவ தன்னை சுத்திகரித்துக் கொண்டு தன்னுடைய தீட்டு நீங்க தன்னை சுத்திகரித்துக் கொண்டு அவ திரும்பி போறதுன்னு பாக்குறோம். சோ அந்த சுத்திகரிப்பு நடக்குது. வெளி பிரகாரமா சுத்திகரிப்பு நடக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அவ சொல்லி அனுப்புறா. நான் வந்து கன்சீவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, தாவீதுக்கு என்ன நம்மளுக்கு அந்த இன்சிடென்ட் நல்லா தெரியும். எப்படியாவது இந்த தப்ப என்ன செஞ்சிரணும்? மறைச்சிரணும். தன் மூலமா எப்படி போர்க்களத்துல உரியா இருக்கும்போது, இவ எப்படி கன்சீவா இருக்கான்னு சொல்லி மத்தவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க. தப்பாயிருமேன்னு சொல்லி, அ அவன் என்ன பண்றான்? உரியாவ வர சொல்லி, "நீ உங்க வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருன்னு" சொல்லி சொல்றான். சோ அந்த சிந்தனையில உங்கள புரிஞ்சுக்க முடியுதா? சோ அவன் வந்து ஒரு இடத்துல அந்த நோ சொல்ல முடியாததுனால, ஸ்டாப் பண்ண முடியாததுனால, அந்த அந்த தாட்ஸ் வந்து அந்த தவற எப்படி மறைக்கணும்? அந்த தவறு செய்யற வரைக்கும், செஞ்சுற வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் அதனால ஏற்படுற அந்த கான்சிக்வென்சஸ ஃபேஸ் பண்ணும்போது, அது எப்படி அதிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடுறதுன்னு சொல்லி, நெக்ஸ்ட் லெவலுக்கு அவன் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சிந்தனைகள் அவன் அவன் ஒருவேளை நைட் படுத்திருக்கும்போது அந்த தாட்ல ஓடிட்டே இருந்திருக்கும். எப்படி இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிறது? எப்படி இத மூடி மறைக்கிறது? இதேதான் திரும்ப 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 அவனுக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கும். அப்போ அவன் சொல்றாரு, உரியாவ அனுப்புறாரு. ஆனா உரியா வந்து வீட்டுக்கு போகவே இல்ல. உடனே என்ன பண்றாரு? யோவாபுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. எங்க போர் மும்முரமா நடக்குதோ, அந்த இடத்துல உரியாவ நிறுத்திரு. சோ அவனுடைய ஹார்ட் இப்ப என்ன ஆயிடுச்சு? போர்க்களத்துல இருக்கிற ஒரு மனுஷன் தானே செத்தா சாகட்டும். நான் என்ன செஞ்சிடக்கூடாது? என்னுடைய தப்பு என்ன செஞ்சிடக்கூடாது? வெளிய வந்துடக்கூடாது. என்னுடைய அந்த பலவீனம் வெளிய தெரிஞ்சிடக்கூடாது. நான் செய்த தவறு வெளிய வரக்கூடாது. அந்த பொல்லாத சிந்தனைகள் இது எங்கிருந்து உருவாகுது? இருதயத்துக்குள்ள இருந்து உருவாகுது. நல்ல மனுஷன் தான். தேவனுடைய மனுஷன் தான். ஆண்டவர் வந்து தெரிந்தெடுத்து ராஜாவா அபிஷேகம் பண்ணின மனுஷன் தான். ஆனா, அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த தவறான அந்த எண்ணங்கள் எப்படி அவன உந்தி தள்ளுது பாருங்களேன். அதுக்கப்புறம் உரியாவ வந்து சொன்ன மாதிரி அவன் கையிலேயே அந்த லெட்டர எழுதி அனுப்புறான். போர்க்களத்துல அவர் இறந்து போறதுக்கு அப்புறம் இவன் இவங்க பட்சிபா என்ன பண்றாங்க? அவன் இறந்து போன செய்தி கேட்ட உடனே அவ என்ன பண்றா? துக்க நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னை சுத்திகரித்துட்டு முடிஞ்சுச்சு. ட்ரெடிஷனலி ஓவர் முடிஞ்சுச்சு எல்லாமே. ஆனா அதுக்கப்புறம் அங்கிருந்து இவன் என்ன பண்றான்? தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். மனைவியாக சேர்த்துக் கொண்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. நம்ம அதை எங்க வாசிக்கிறோம்? அந்த சாமுவேல்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 11வது அதிகாரத்துல அதுல ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கும். அந்த வசனத்த மட்டும் வாசிக்கிறேன். துக்க நாட்கள் சென்ற பின்பு 11வது அதிகாரம் 27வது வசனத்துல தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். சோ 9 மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் இல்ல 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இந்த விஷயத்த மறைச்சு அந்த புருஷன் செத்தாச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தாச்சு. அதுவரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்காரு. அங்க போட்டிருக்கு, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. அவனுடைய ஹார்ட் படி நான் எல்லாம் முடிச்சுட்டேன். உரியா இப்ப வரப்போறது கிடையாது. யாரும் கொஸ்டின் பண்ண போறது கிடையாது. ஐ அம் சேஃப். நான் சேஃப் ஆயிட்டேன். ஆனா, ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்கிறாரு. அவருக்கு இந்த காரியம்
பயங்கர பொல்லாததா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நாத்தான அனுப்பி ஆண்டவர் அவரோடு கூட பேசுறத நம்ம நம்ம வாசிக்க முடியும். அந்த குழந்தைய ஆண்டவர் அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன் தான். ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட மனுஷன் தான். ஆனா தன்னோட இச்சையை அடக்காததுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்துச்சுல்ல. ஆண்டவர் வந்து ஆசையா ஒருவேளை அவங்க பார்த்திருந்திருப்பாங்க. அந்த குழந்தைய ஆண்டவர் அடிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில கூட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த சுத்த இருதயத்தை எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. ஏன்னா நம்ம நம்ம சொல்றோம், இந்த கடைசி கால எழுப்புதலின் ஊழியத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்மள ஒவ்வொரு செகண்டும் விழ தள்ளுறதுக்கு பிசாசு பல விதங்கள்ல அவன் ட்ரை பண்ணக்கூடும். நம்மளுடைய மாம்சத்துக்கு விரோதமான போராட்டங்கள் நமக்கு உண்டு. சோ உலகம் ஒரு பக்கம் இழுக்குது, மாம்சம் ஒரு பக்கம் இழுக்குது, பிசாசும் ஒரு பக்கம் வேலை செய்யறான். ஆனா இது எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மள பாதுகாத்து உன்னை சுத்தமா நீ பாதுகாத்துக் கொள்ளுன்னு சொல்றாரு. ஏன்? நம்ம மூலமா ஆண்டவர் கிரியை செய்ய போற காரியங்கள் ஒருவேளை இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனா மிக பெரிதான அற்புதமான காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்க கூடும். அப்ப ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சுத்தமா காத்துக்கொள்ளணும்னு சொல்லி சொல்றார். சோ தாவீது விழுந்து போயிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம இன்னைக்கு தாவீது நம்ம பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு நம்மளுக்கு பின்னாடி வர்ற ஜெனரேஷன் நம்மளை குறித்து எப்படி பேசணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நடக்கையில தான் இருக்க போகுது. சோ நம்ம ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சங்கீதம் 51:10 அந்த டைட்டில்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 51:10 இங்கிலீஷ்ல a psalm of David when Nathan the prophet went to him after he had gone into Bathsheba. பத்ஷீபாவோடு கூட தவறு செய்ததுக்கு அப்புறம் இந்த சங்கீதத்தை வந்து அவர் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுல அந்த 10வது வசனத்துல சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை நிலைசிருச்சும். அப்போ என்னைக்கு அவன் பத்ஷீபாவ அந்த தவறான கண்ணோட்டத்தோடு கூட பார்த்தானோ அந்த டேல இருந்து அவனுடைய இருதயத்துல ஏற்பட்ட அந்த நினைவுகள், அந்த யோசனைகள், அந்த சிந்தனைகளை அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான் அப்படின்னு சொன்னா கணக்கில் அடங்காத தவறான காரியங்கள் அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கும். மேபி அவர் அந்த டைம்ல கிங்ஷிப்ல இருக்கும்போது ப்ராப்பரா அவரால் யோசிக்க முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. ஆனா இந்த தவறான காரியம் செய்த அந்த தவறான காரியம் அவனை சரியா தூங்கி இருக்க மாட்டாரு, சரியா இருந்திருக்க மாட்டாரு. அந்த திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அந்த தவறை செய்வதற்கு அவன் தூண்டப்பட்டிருப்பான். அதனால அவன் கதற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டிச்சிருங்க. இது வந்து என்னால முடியாது. ஆனா தேவனாலே கூடும், தேவனாலே கூடும். அங்க கேட்கிறாரு, உம்முடைய அந்த நிலைபெறமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆண்டவரே நீங்க எனக்கு அந்த கிளீன் ஹார்ட்ட நீங்க குடுத்துருங்க. ஒருவேளை நம்ம இன்னைக்கு யோசிச்சு நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். நம்ம எந்த இடத்துல எங்கேயாவது நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம அந்த சிந்தனைகளில தவறா நம்ம எதையாவது செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு, ஆண்டவரே அந்த சுத்த இருதயத்தை என்னெல்லாம் சிரிச்சிருங்க, நீங்க எனக்கு நீங்க எனக்குள்ள அதை செய்திருங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கமிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பர்சனுடைய லைஃப்ல நம்ம பாக்குறோம். ஆதாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 2:25 போடப்பட்டிருக்கு. அவங்க வந்து நிர்வாணிகளா தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அவங்க வெக்கப்படவே இல்லை. they were innocent. ஒரு குழந்தைக்கு வந்து அது ட்ரெஸ் போட்டிருக்கா, எல்லாரும் பாக்குறாங்களா, எதுவுமே தெரியாது. அது ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். அது மாதிரிதான் ஆதாமும் எவ்வாளும் இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம அதுல பாக்குறோம், ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படியாம சத்ருவினுடைய சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சதுனால, வஞ்சிக்கப்பட்டதுனால அவங்களுடைய லைஃப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஆண்டவருடைய அந்த சத்தத்தை கேட்ட உடனே அது வரைக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் காட் வரும்போது இவங்க ஓடி வந்திருப்பாங்க, பேசி இருந்திருப்பாங்க, ரொம்ப என்ஜாயபிளா இருந்திருக்கும் அந்த டைம். அந்த டைம்ல ஆண்டவர் நிறைய விஷயங்களை அவங்களோட கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பாரு. நிறைய என்ஜாயிங்கா இருந்திருக்கும். ஆனா எப்போ அவங்க அந்த தவறான காரியத்துக்குள்ள போனாங்களோ அவங்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு, குற்ற உணர்வு வந்துருச்சு, தேவனை சந்திக்க முடியல, அவரை தரிசிக்க முடியல. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆதாமால பார்க்க முடியல. ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சிட்டு அவர் சொல்றாரு, நான் நிர்வாணியா இருந்ததுனாலதான் நான் மறைஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த 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 குற்ற உணர்வு, அந்த பயம் தேவனுடைய சமூகத்துக்கு வரவிடாம பண்றதை நம்ம பார்க்கிறோம். இதை நம்மளுக்கு நல்லா தெரியும்.
நம்மளே யோசிச்சு பார்ப்போம். நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஆசையோடு கூட நான் உட்காருகிறேனா? ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பல அசுத்தங்கள் இருக்கு. நம்ம வெளிய போகும்போது நம்மளே அறியாம நெறைய டஸ்ட் மாதிரி நம்ம கால்ல எப்படி படியுதோ, நம்ம தலையில எப்படி படியுதோ, தூசி படியுதோ, அது மாதிரி நெறைய விஷயங்கள்ல தவறுறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. அப்போ எங்கேயாவது நம்ம இடறும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும். ஐயோ! நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேனே! அதாவது இன்னைக்கு இத பார்க்காதன்னு சொல்லி, இத பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். ஆனா, நம்ம தனியா இருக்கும்போது, நம்ம சும்மா இருக்கும்போது, திரும்ப, 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 திரும்ப அத பார்க்கணும்னு சொல்ற அந்த அந்த இன்டென்ஷன்ஸ் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அத செய்யற வரைக்கும் நம்மளால ரிலீஃபா இருக்க முடியாது. ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க முடியாது. ஆனா, ஆ அத செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கில்ட் வரும் பாருங்க உள்ளுக்குள்ள. ஐய்யயோ! நான் இப்படி தவறிட்டேனே! அப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறதுக்கு ஒரு பயம் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த தாட்ஸ் வரும்போது இம்மீடியட்டா அதுக்கு ஒரு ரெமெடி. வெளிய போலாம். ஃபிரெண்ட்ஸ பார்க்கலாம். ஏதாவது பண்ணிரலாம். அப்படி நம்ம அந்த அந்த சூழ்நிலையை தவிர்க்கணும். அதுக்கு நோ சொல்றதுக்கு நம்மளுக்கு அந்த தைரியம் வேணும். அந்த கட்ஸ் வேணும். ஆனா, இன்னைக்கு நெறைய இந்த பியர் பிரஷர்னாலயோ, எதுனாலயோ நெறைய விழுந்து போறதுக்கான சான்சஸ் வரும்போது விழுந்துரும். அதுக்கப்புறம் இந்த பயங்கர கில்ட்டி வருதுல்ல. சோ இதே மாதிரி தான் ஆடம் வந்து ஓடி போயிறாரு. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு ஃப்ரூட் தான். ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, சாப்பிட்டாரு. அது பயங்கரமான ஒரு இதுக்குள்ள அவங்க தள்ளப்படுறாங்க. நாம யோசிச்சு பார்ப்போம். எத்தன வசனங்கள ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுறாரு. நம்ம எல்லா வசனங்களுக்கும் நம்ம அப்படியே நம்ம கீழ்ப்படிஞ்சுட்டோமா அப்படின்னு சொன்னா, நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இன்னைக்கு. ஆண்டவரே நான் வந்து அ அன்றைக்கு ஒரே ஒரு பழம் தான்ல. ஆனா இன்னைக்கு நான் எத்தன காரியங்களுக்கு நான் இன்னும் உங்களுக்கு நான் ஒபே பண்ணாம இருந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு கேட்போம் ஆண்டவர்ட்ட, "ஆண்டவரே அத எனக்கு நீங்க காண்பிச்சு குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம தள்ளப்பட்டுறக்கூடாது. ஆதாமும் தேவனோடு கூட நடந்தார். ஆதாம் கிட்ட தான் ஒவ்வொரு மிருகத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர் குடுத்துட்டு நேம் வையின்னு சொல்றாரு. நெருக்கமா இருந்த ஒரு மனுஷன் தான். ஆ தாவீதும் தேவனோடு கூட நெருக்கமா இருந்த மனுஷன் தான். இடறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய ஹார்ட்ல ஆண்டவர் அந்த சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே ஏன் ஹார்ட்ட நீங்க கிளீனா வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள நாங்க போயிராதபடி எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த தவற செய்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் மேலயும் அன்பு இல்லாம போயிடுச்சு. அதாவது ஆதாமுடைய சூழ்நிலையில இப்ப நீங்க நம்மள ஃபிட் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா ஏமாந்து செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஏவாள் மேல பயங்கர கோவம் வந்திருக்கும். இவ குடுத்ததுனால தானே நான் சாப்பிட்டுட்டேன். அப்போ நான் தனியா இருக்கிற வரைக்கும் தேவனோட நான் நல்லா தானே இருந்தேன். இவள கொண்டு வந்து இந்த கடவுள் குடுத்ததுக்கு அப்புறம், இந்த தேவன் குடுத்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு இப்படி ஆயிருச்சு. அதனால தான் நீ நீ அத சாப்பிட்டியா? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது, உடனே இம்மீடியட்டா அவன் சொல்றது, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். அந்த கோவம், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு உள்ளுக்குள்ள இருந்து அந்த வர இந்த எரிச்சல். சோ அவன் வந்து ஆண்டவர பிளேம் பண்றான். அதே மாதிரி ஆ ஏவாளையும் பிளேம் பண்றான். அந்த அன்பு குறைஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் மேல இருந்த அந்த அன்பு குறைஞ்சிருச்சு. தணிஞ்சு போயிடுச்சு. தனக்குன்னு சொல்லி ஏற்படுத்தி குடுத்த அந்த ஸ்திரீயின் மேல இருந்த அந்த அன்பு குறைஞ்சிருச்சு. அவர் சொல்றான் ஃபர்ஸ்ட் ஏவாள பார்த்த உடனே, "இவள் என் எலும்பில் எலும்பும், என் மாம்சத்தில் மாம்சமும்." எவ்வளவு ஆசையா பார்த்திருந்திருப்பாங்கல்ல. ஆனா அந்த தவறு செய்ததுக்கு அப்புறம் அப்படியே எல்லாம் மாறுது பாருங்களேன். அப்போ ஆண்டவர் வந்து அதனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றாரு, சுத்தமா நம்மளுடைய இருதயத்த காத்துக்கொள்ளணும். சுத்த இருதயம். அந்த இருதயத்துக்குள்ள அசுத்தங்கள கொட்டுறதுக்கு ஒரு நாளும் நம்ம இடம் குடுக்கக் கூடாது. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆம், நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஆ எரேமியா 17வது அதிகாரம் 9, 10 வசனங்கள்ல பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுது, நம்மளுடைய ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாராம்? இருதயத்த ஆராய்கிறவராம். ஏன் ஆராய்ந்து அந்த இடத்த ஏன் ஆராய்ந்து பார்க்கிறாரு? எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும், மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? எனக்கு தெரியாது. என் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்க? என்ன சிந்திக்கிறாங்க? அவங்க நினைவுகள் எப்படி இருக்கு? எனக்கு தெரியாது. அவங்க எனக்கு விரோதமா கெடுதல் பண்ண நினைக்கிறாங்களா? நல்லத நினைக்கிறாங்களா? எனக்கு தெரியாது. ஆனா, ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் ஆழத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த வசனம் சொல்லுது, "கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும், செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவர்." சோ நம்மளுக்கு பலனையும் ஆ நம்ம செய்யற காரியத்துக்கு ஏற்ற அந்த ரிவார்ட்ஸ குடுக்குற தேவன் என்ன பண்றாரா, நீ நம்ம வெளிப்பிரகாரமா செய்யறதெல்லாம் அவரு பார்க்கறதில்ல. நம்ம முதல்ல பார்த்தோம். வன்கண்ணன் என்ன செய்வானா, நல்லா சாப்பிடுங்க.
அந்த சாப்பிடுற பர்சன் என்ன நினைப்பாங்க, வாவ் வாட் அ ஹாஸ்பிட்டாலிட்டி, இல்ல நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு, நல்ல எல்லாத்தையும் கொடுக்குறாரு, நல்லா செய்யறாருன்னு சொல்லி நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு, இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமா இருக்கிறேன். இதுதான் நம்முடைய தேவன். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை அவர் பார்க்கிறார். வெளிய நம்ம செய்யற எல்லா விஷயங்களையும் மனுஷங்க பார்ப்பாங்க. நம்ம 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம். சாமுவேல் கிட்ட சொல்றார் ஆண்டவர், மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை உள்ளுக்குள்ள பார்க்கிறார். அது என்ன பண்றாராம், ஆராய்கிறவரும் ஆராய்ச்சி செய்யறார். நம்ம ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ற மாதிரி அவர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். டெஸ்ட் பண்ணி நம்ம ஹார்ட் எப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாராம், ஆராய்ந்து பார்க்கிறாராம். இந்த தேவனை தான் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த தேவன் என்னுடைய இருதயத்தை சோதிக்கும் போது, டெஸ்ட் பண்ணும்போது எனக்குள்ள இருந்து என்ன வெளிப்படும் நம்ம செக் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையானது. சோ அப்போ நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு நிறைய நேரம் நான் என்ன இன்டென்ஷனோட இந்த ஒர்க்கை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம நிறைய ஒர்க் செய்வோம்ல, நிறைய காரியங்கள். இன்ஃபேக்ட் இப்போ நம்ம ஒரு கேம்பே நடத்துறோம், நம்ம என்ன இன்டென்ஷனோட அந்த கேம்பை நடத்துறோம், எதுக்காக நடத்துறோம். ஸோ ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஒரு அந்த அந்த கேம்ப் நடத்தணுங்கிற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த இன்டென்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கும். நம்ம ஃபேமிலி திங்ஸா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஸோ அந்த இன்டென்ஷனை வந்து ஆண்டவர் பார்க்கிறாரு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒருவேளை நம்மளுக்கு அது சரியா அதை புரிஞ்சுக்க, நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருப்போம், அந்த இன்டென்ஷன் சரியா தப்பான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. எனக்கு அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும், என்ன பொறுத்தளவுக்கு அது வெரி குட், நல்ல விஷயமா இருக்கும். ஆனா நான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து இப்போ தாவீதோடு கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவருக்கு வந்து அந்த டைம்ல எனக்கு அவர் வந்து ஒரு கிங், ஒரு ராஜா ராஜா ஆசைப்பட்டாரு, அவ்வளவுதான். அந்த அந்த அத்தாரிட்டி அவன் யூஸ் பண்றதை நம்ம பாக்குறோம். அவரு ஒருவேளை அந்த இனிஷியலா அந்த விஷயங்களை செய்யும்போது இது தப்புன்னு சொல்லி யோசிச்சாரா என்னன்னு கூட தெரியல. ஆனா அந்த இன்டென்ஷனை வந்து ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ அதே போலதான் நம்மளும் நிறைய விஷயங்களை நம்ம செய்வோம் நம்ம லைஃப்ல. அது சரியா தப்பான்னு நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் எனக்கு சரியா இருக்கிறத மட்டும் தான் செய்வேன். எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். அப்போ அந்த இன்டென்ஷன் சரியா தப்பான்றத ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுப்பார். எப்படி காண்பித்து கொடுப்பார்? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும், இட் டிசர்ன்ஸ் த தாட்ஸ் அண்ட் இன்டென்ஸ் ஆஃப் த ஹார்ட். என் இருதயத்தினுடைய அந்த அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், எதுக்காக நான் அந்த விஷயத்த செய்யறேன் அப்படிங்கிறத அவர் என்ன செய்வாரா, கரெக்டா வகையறுத்து காண்பிப்பாரா. அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது, ஆண்டவருடைய வார்த்தையின் இடத்துல போகும்போது, ஆண்டவரே நான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய கிருபைக்காக போய் நிற்போம்ல. அப்போ ஆண்டவரே நான் இன்னைக்கு இதை செய்ய போறேன், அது சரியா தவறா என்பதை எனக்கு நீங்க காண்பித்து கொடுங்க. சரியா இருக்கும்போது ஆண்டவருடைய அந்த ஜாய் உள்ளுக்குள்ள இருக்கும். ஒருவேளை நான் தவறான காரியத்துக்கு நேராக போறேன்னா, உள்ளுக்குள்ள ஆண்டவர் வந்து அது அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்போ ஆண்டவர்ட்ட அவருடைய வார்த்தை நம்மளோடு கூட இடைப்படும். அப்போ அந்த சத்திய வார்த்தைகள் நம்மள சரியாய் கைட் பண்ணுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை விட்டு கொடுக்கணும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, அவர் நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சங்கீதம் 139 நம்ம வாசிக்கிறோம், தேவனே என்னை ஆராய்ந்து அறியும், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிரேயர்ல. அப்போ அந்த பிரேயர், ஆண்டவரே என்ன அந்த நித்திய வழியில நடத்துருங்க. எனக்கு நான் இந்த பாதையெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், ஆனா அது நித்தியத்துக்கு நேராக போகிற பாதையா என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த நித்தியத்துக்கு நேராக என்ன நீங்க நடத்திருங்க ஆண்டவரே அப்படிங்கிற அந்த ஜெபம் எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கட்டும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய இருதயம் ரொம்ப சாஃப்டா மென்மையா இருக்குன்னு சொல்லி நம்ம யாருமே சொல்ல முடியாது. அப்போ அந்த இருதயம் ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல் 36:26ல, நவமான இருதயத்தை கொடுத்தது, நியூ ஹார்ட், உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிடுவதெல்லாம் ப்ராமிஸ். ஆண்டவரே என் இருதயம் ஒருவேளை அது கல்லான இருதயமா இருந்துச்சுன்னா, எத்தனைதான் ஆண்டவர் பேசினாலும் அந்த வசனம் என்ன செய்யாது, உள்ளுக்குள்ள பெனட்ரேட் ஆகவே ஆகாது. அது சீக்கிரம் என்ன செஞ்சிடும், அது கருகி போயிடும். அப்போ ஆண்டவரே அந்த இருதயத்தை, நீங்க கல்லான இருதயத்தை மாம்சத்துல இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எனக்கு கொடுத்துருங்க. என் இருதயம் சுத்தமா இருக்கட்டும், நீங்க தங்குகிற ஒரு ஆலயமா இருக்கட்டும்,
உங்க பிரசன்னத்துல நான் வரும்பொழுது, ஆண்டவரே நான் தூய்மையா உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா, நம்மள எல்லாம் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், வேறுபித்திருக்கிறார், அவர் இரத்தத்தால கழுவி இருக்கிறார், வசனங்கள குடுத்துட்டே இருக்கார். அப்போ நம்மள அசுத்தப்படுத்துறதுக்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்த விட்டு தள்ளி போடுறதுக்கு, கொண்டுட்டு போறதுக்கு நெறைய விதங்கள்ல சத்துரு முயற்சிகள செய்து கொண்டே இருப்பான். இப்ப நம்ம கொஞ்சம் பேர் உட்கார்ந்திருக்கோம். நம்ம எல்லார்கிட்டயும் ஆண்டவர் வந்து பல திட்டங்கள வச்சிருப்பார். அப்போ அதையெல்லாம் ஸ்கேட்டர் பண்றதுக்கு, அதையெல்லாம் டெமாலிஷ் பண்றதுக்கு அவனும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் இருதயம் சதையான இருதயமா இருந்திரட்டும். அது கல்லாக எப்பவும் மாறிடாதபடி என்னை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன் இது ஆண்டவர் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எதுக்காக இது எல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னா, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அந்த சுத்த இருதயத்தில இருந்து என்ன செய்யுதா? அன்பு பிறக்குதா. அப்போ அந்த கடைசி காலத்துல அன்பில்லாத ஒரு சூழ்நிலையில மக்கள்லாம் ஓடிட்டு இருக்கும்போது, அன்போடு கூட அவங்கள அப்ரோச் பண்றதுக்கு, அவங்க இடத்துல போறதுக்கு அந்த சுத்த இருதயம் தேவைப்படுது. அப்போ அந்த அந்த அன்பினால நிரம்பி தான் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுலரா நம்ம மெடிடேட் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ ஆண்டவரே அந்த சுத்த இருதயத்தை எனக்குள்ள நீங்க குடுத்துருங்க. சுத்தமான இருதயத்தை எனக்குள்ள நீங்க குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜெபங்கள் இருக்கட்டும். கடைசியா ப்ராவர்ப்ஸ் 4:23 பார்த்தோம் அப்படின்னா, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து என்ன செய்யுமா? ஜீவ ஊற்று புறப்படும். அன்னைக்கு தாவீது ஒருவேளை காவல் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, ஆ அந்த நாள்ல தவறி இருந்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு நம்ம வந்து தாவீத வேற ஒரு ஆங்கிள்ல நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆ சோ அ அப்போ எல்லா காவலோடும் என் இருதயத்தை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேனா, நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். அதாவது வெளியே எல்லா மனுஷங்களுக்கும் தெரியவே செய்யாது. ஆனா எனக்கு நல்லா தெரியும். என் ஹார்ட் எப்படி இருக்கு அப்படின்றது. சோ அப்போ நான் அந்த காவலோடு கூட எல்லா காவலோடும் எவ்வளவு தூரம் புரொடெக்ட் பண்ண முடியுமோ, அவ்வளவு தூரம் புரொடெக்ட் பண்ணி நம்ம ஹார்ட்ட பாதுகாத்துக்கணும். நம்ம கொஞ்சம் இடம் குடுத்துட்டா போதும், பிசாசு அதுல பயங்கரமா தேவையில்லாத விதைய போட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி அத மரமா முளைக்க வைக்கிறதுக்கு பயங்கரமா வேலை செய்வான். அப்போ எல்லா காவலோடும் நான் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஏன்? உள்ளுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று அதுல இருந்து புறப்படுமா. அப்போ ஆண்டவரே என் இருதயத்தை பரிசுத்தமாய் சுத்தமா காத்துக்கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அது வெரி ஃபர்ஸ்ட் திங் நான் உண்மை தரிசிக்கணும் ஆண்டவரே. அதுலருந்து நான் விழுந்து போயிறக்கூடாது. நான் உங்கள தரிசிக்கிறதுக்கு சுத்த இருதயம் வேணும்னு சொல்லி நான் இன்னைக்கு வேதத்துல பார்த்தேன். எனக்கு அத குடுத்துருங்க ஆண்டவரே. ஒருவேளை கல்லான இருதயம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா, அது சதையான இருதயமா எனக்கு நீங்க மாத்திருங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா காவலோடும் என் இருதயத்த பாதுகாத்துக் கொள்றதுக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் உம்முடைய சீஷியா, உம்முடைய சீஷனா இந்த உலகத்துல அப்ப உமக்கென்று வைராக்கியமுள்ள சாட்சியா வாழ்றதுக்கு எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே அந்த 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 ஒரு டிசைர் எனக்குள்ள நீங்க குடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம். இந்த உலகத்தின் அசுத்தங்கள் எல்லாம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, அப்பா நாங்க உம்முடைய சமூகத்துல எங்களை நாங்கள் தாழ்த்தி விட, ஒரு நாள் எங்கள நாங்க மற்றவங்களோடு கூட கம்பேர் பண்ணி, எங்களுக்குள்ள பெருமையின் ஆவியை நாங்க ஆண்டவரே உள்ளுக்குள்ள விட்டு விடாதபடி எங்களை நீங்க காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இந்த நேரத்துல நம்ம ஒருவேளை இந்த டைம்ல இல்லனாலும் ஆண்டவருடைய பாதத்துல நீங்க கொஞ்ச நேரம் நீங்க தனிமையில இருக்கும் பொழுது, என் ஹார்ட் எப்படி துடிச்சிட்டு இருக்கு? எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு? என்னோட இன்டென்ஷன் எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மள செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு இந்த தருணங்கள் எல்லாம் ஏன் குடுக்குறாரு தெரியுமா? நம்மள அவர் இழந்து போறதுக்கு அவர் ரெடியாவே இல்ல. சோ அன்றைக்கு ஆதாம அவர் அந்த இடத்துல அந்த அந்த ஒரு சின்ன டிசோபீடியன்ஸ் தான். அந்த அவருடைய சமூகத்தை விட்டே வெளிய தள்ளுற அளவுக்கு ஆயிருச்சு. அ தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பெரிய பயங்கரமான கான்சிக்வென்சஸ் அவன் ஃபேஸ் பண்ணத பார்க்கிறோம். இப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை மாறிறக்கூடாது, போயிறக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் அந்த இருதயத்த நல்ல ஃபென்ஸ் போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு ஆலோசனை குடுக்குறாரு. நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல, ஆண்டவரே என் ஹார்ட்ட நீங்க பாருங்க. அத நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள தவறான காரியங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு சொன்னா, அத நீங்க எங்களுக்கு வெளிய கொண்டு வந்து காமிச்சிருங்க. அந்த வெளிச்சத்த எங்களுக்கு நீங்க போட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். நம்மளுக்குள்ள இருக்கிறது அந்த ஆழத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிற காரியங்கள அவர் வெளியரங்கமாக்கலன்னா நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம மூடி மறைச்சு அந்த பரிசேயர்களைப் போல ஒரு மயமலமான ஒரு வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துட்டு போயிறக்கூடும். ஆண்டவருடைய பாதத்துல நம்ம முழுமையாய் நம்மள தாழ்த்துவோம். ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை செஞ்சிருங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் சுத்தமா எங்களுடைய இருதயத்த பாதுகாத்துக் கொள்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அவருடைய சமூகத்த நம்ம நோக்கி பார்க்கலாம்.
நல்ல தகப்பனே, அப்பா இந்த நேரத்திலும் நீங்க எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீங்க எங்க மேல எவ்ளோ கரிசனை உள்ள தேவனாக இருக்கீங்க. அப்பா, நீங்க எங்க ஹார்ட்ட நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ஒருவேளை நாங்க நெனச்சுட்டு இருக்கலாம், நாங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி. ஆனா இல்ல ஆண்டவரே, எங்க எல்லாருடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு செய்கைக்கும் தக்க பலனை கொடுப்பதற்காக, அப்பா நீங்க அதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீங்கங்கிற ஆண்டவரே, அந்த வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் அப்பா அது உமக்கு பிரியமுள்ளதா இருக்கட்டும். ஆண்டவரே, நீங்க வசிக்கிற ஆலயமா இருக்கட்டும். அது சுத்தமா இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அப்பா தேவையில்லாத அசுத்தங்கள் உள்ளே என்ட்ராகாதபடி ஐயா நீங்க ஆண்டவரே அதை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய காதுகளினால கேட்கிற காரியங்கள், ஆண்டவரே எங்களுடைய கண்களினால பார்க்கிற காரியங்கள், ஆண்டவரே எங்களுடைய வாயினால பேசுகிற வார்த்தைகள், இது எல்லாம் ஆண்டவரே அப்பா அது உம்முடைய சமூகத்துல அது பிரியமா இருக்கட்டும். தேவையற்ற காரியங்கள் எதுவும் உள்ளே வராதபடி தேவரே நீர் காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்களுடைய இன்டென்ஷன்ஸையும் எங்களுடைய தாட்ஸையும் நீங்க ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் அண்டையில வரும் பொழுது அப்பா ஒருவேளை நாங்கள் ஒரு 0.1 நாங்க வழி விலகினா கூட ஆண்டவரே நீர் எங்களை திரும்பவும் ஆண்டவரே சரியாய் நீங்க கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. வழி விலகாதபடி உங்க சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து விட எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அப்பா உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்க எல்லாரையும் நாங்கள் தாழ்த்து தருகிறோம். அப்பா எங்களுடைய கண்கள் செம்மையாய் பார்க்கட்டும். ஆண்டவரே எங்களுடைய இருதயம் செம்மையானவைகளை யோசிக்கட்டும். ஆண்டவரே எது புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ஆண்டவரே அப்பா நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அவைகளையே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கத்தக்கதாக அப்பா எங்களுடைய சிந்தனை மண்டலங்களை நீங்க ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய நினைவுகளை விட உம்முடைய நினைவுகள் உயர்ந்தவைகள் என்று சொல்லி நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். அப்பா எங்களுடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அது உம்முடைய நினைவுகளுக்கு ஏற்றுவார் ஆண்டவரே அது மாறட்டும் ராஜா. ஆண்டவரே உம்முடைய பரிபூரண சித்தத்துக்கு தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மாற கத்த நீங்க கிருபை செய்யுங்க. அப்பா உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா வருகின்ற நாட்களில் கத்த நீர் மகத்தான காரியங்களை செய்ய போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை நாங்கள் முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். சரின்னு சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.